பிப்ரவரி 17, 2005 வருஷம் ஹிந்து பத்திரிகையில ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு. அது ஆதிச்சநல்லூர்ல பிரைமரி பரியல் செய்யப்பட்ட ஒரு பானையில தமிழ் பிராமி எழுத்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நியூஸ் வெளியாயிருந்துச்சு. அந்த ஆதிச்சநல்லூருடைய டைரக்டர் ஆஃப் எக்ஸ்கவேஷன் இருந்த சத்தியமூர்த்தி அவர்களும் கல்வெட்டு நிபுணரான எம்.டி. சம்பத் அவர்களும் இந்த குறிப்பிட்ட பிராமி எழுத்தானது கிமு 500 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது பிராமி எழுத்துடைய தொடக்க காலத்தின் வடிவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பிராமி எழுத்துக்களை முதல்ல அசோக மன்னன் தான் அதிக அளவுல பயன்படுத்தி கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே எழுதியிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய இந்த கண்டுபிடிப்பு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, பிராமி எழுத்தை அசோக மன்னன் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் அந்த எழுத்து இங்க உருவாயிருச்சு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்ச விஷயம். இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான டிஸ்கஷனோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையோ நீங்க இந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்ல பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த ரிப்போர்ட்ல இந்த குறிப்பிட்ட பானை தொடர்பான எந்த தகவலுமே இல்லை.